ஹே காய்ஸ், இன்றைக்கி ஆடி 3வது வெள்ளி. ஸோ காலையில் நான் ஒரு 5:30க்கெலாம் எழுந்துட்டேன். எழுந்த உடனே ஃபஸ்ட்டு கோலம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடு எல்லாத்தையும் நல்லா தொடச்சி விட்டுட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா விளக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஏற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பொங்கல் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். சக்கரை பொங்கல் ரெடி பண்ணும் போதே தமிழுக்கும் லன்ச் பேக் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுவும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா சக்கரை பொங்கலை சுட சுட படைக்காமல் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா படைச்சிருந்தேன். தமிழ் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அதே மாதிரி நல்லபடியாக காலையில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நீயும் போறியா? அம்மா இப்போ நீ தூக்கிட்டோன்னா அழுக போகிற. ஈவினிங் பார்த்து போயிட்டு வா. ஈவினிங் மாம்பழம் மட்டும் வச்சு வீட்டில் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா கருமாரியம்மன் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி நாங்கள் கோவில் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிருந்தோம். ஸோ இந்த விளக்கு பூஜையெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. எப்போவுமே நாங்கள் இந்த விளக்கு பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா தான் வருவோம். ஸோ இந்த அம்மனை கிட்ட போய் பார்க்க முடியும். பட் இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்துட்டோம் அப்படின்றதுனால இந்த விளக்கு பூஜையெல்லாம் முடியல. ஸோ அம்மனையும் கிட்ட போய் பார்க்க முடியல. ஸோ தள்ளி நின்று கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கோவிலையும் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி சிவன் கோவிலுக்கு வந்தாச்சு. அந்த டான்ஸ் அந்த இதுக்கு ஆடுது. சின்னதாயிடுச்சு ட்ரெஸ்ஸு. இப்படி இப்படி இந்த பக்கம் இங்கே கருமாரியம்மன் கோவில் தான் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. சிவன் கோவில் நல்லாவே ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக போய் சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.